وما أرسلناك إلا رحمة للعالمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته وذرياته أجمعين وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب ثم لا تنصرون. صدق الله مولانا العظيم. கண்ணியமிக்க பெரியார்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, உலமா பெருமக்களே, புனிதமான ஒரு மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கியவர்களாக, அந்த மாதம் எங்களை நெருங்குவதற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். புனிதமான ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்கள் சொல்லி இருந்தாலும், அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பற்றிய ஹதீதை அதிகமாக சொல்லி அதிலே இருக்கக்கூடிய நன்மைகள், அதிலே இருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள், அதன் மூலம் நாம் இந்த உலகத்திலே வெற்றி பெற்று மறு உலகத்திலே நல்லடியார்களுடன் சேரக்கூடியதுக்குண்டான நிறைய ஹதீதுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் நோக்கினால், அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானினுடைய கடைசி தினத்திலே எங்களுக்கு ஒரு குத்பா பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். ஷஅபானுடைய கடைசி, அதாவது இன்றைய போற ஒரு நாள், ஷஅபானுடைய கடைசி அந்த நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு குத்பா பிரசங்கம் நடத்தினார்கள். அதிலே சில விஷயங்கள் ரமலானை பற்றி சொன்னார்கள் என்று ஒரு நீண்ட ஹதீஸ் வருகிறது. கத் அவல்லக்கும் ஷஹருன் அதீமுன், அதாவது உங்களை ஒரு கண்ணியமான ஒரு மாதம் நிலைத்து கொண்டிருக்கின்றது. அந்த சபருடைய மாதம், அதிலே அதிகமாக ரிசுக்குகள் விஸ்தீர்ணப்படுத்தக்கூடிய மாதம், அதிலே சொர்க்கம் அலங்கரிக்கப்படக்கூடிய மாதம், அதிலே செய்யக்கூடிய சுன்னத்துக்கு ஃபரதுடைய நன்மையும் ஒரு ஃபரதுக்கு 70 ஃபரதுகளுடைய நன்மைகளும் அல்லாஹ் தரக்கூடிய மாதம் என்று அந்த ரமலானுடைய சிறப்பை பற்றியே சொல்லி கொண்டு வரக்கூடிய நேரத்திலே ஒரு இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வஹுவ ஷஹ்ருன் அவ்வலுஹு ரஹ்மா வ அவ்ஸத்துஹு மக்ஃபிரா வ ஆகிருஹு இத்கும் மினன் நார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், அதனுடைய அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? அவ்வலுஹு ரஹ்மா, அதோடைய ஆரம்பம் ரஹ்மத்தாக இருக்கும். வ அவ்ஸத்துஹு மக்ஃபிரா, அதோடைய நடுப்பகுதி மக்ஃபிரத்தாக இருக்கும். வ ஆகிருஹு இத்கும் மினன் நார், அதில் கடைசி பகுதி நரகத்தை விட்டும் உரிமையிடப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலானுடைய 30 நாட்களை 3ஆக பிரித்து முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10 சிறப்பை பற்றி சொல்லுகின்றார்கள். இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டும், ஒமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் தன்னிச்சையாக பேசியது கிடையாது, அவர்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டே தவிர என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் பேசியதில்லை. யாராவது ஒரு சஹாபாக்கள், சபையிலே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் கேள்வி கேட்டாலும் கூட அந்த கேள்விக்கு உண்டான பதில் ஏற்கனவே ஆயத்தின் மூலமாக இறக்கப்பட்டிருந்தால் பதில் சொல்வார்கள். இல்லை என்று சொன்னால் அப்படியே அமைதியாக இருப்பார்கள் வஹி வரும் வரை.
அந்த வஹீலே அல்லாஹ் என்ன பதிலை சொல்லும்படி சொல்லுகின்றானோ அதே பதில் அங்கே சொல்லப்படும். எனவே அவர்கள் தான் அதாவது தன்னிச்சையாக அவர்கள் பேசியது கிடையாது. உமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டே தவிர அவர்கள் சொந்தமாக எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் பேசியது கிடையாது. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகள் சுமார் லட்சத்துக்கும் அதிகமான ஹதீதுகள், 10 லட்சத்துக்கும் அதிகமானார்கள், எத்தனையோ லட்சம் அதிகமான ஹதீதுகள் இருந்தாலும் கூட ஒரு வார்த்தையை கூட அவர்கள் பேசியதில்லை. அவர்களுடைய இஷ்டப்படி அது அல்லாஹ்வின் மூலம் அவர்களுக்கு இல்ஹாமாக உதிப்பாக கொடுக்கப்பட்டே தவிர. எனவே ரமலான் பற்றிய அந்த ஹதீதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ் தஆலாவுடைய கைடன்ஸ், அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு கொண்டு, அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை கொண்டு தான் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அப்படி என்று சொன்னால் அவ்வலுஹு ரஹ்மா, முதல் 10 ஆரம்பம், அதாவது ரஹ்மத்துடைய 10, இரண்டாவது மக்ஃபிரா, இரண்டாவது மக்ஃபிரத்துடைய 10 பிழை பொறுக்கக்கூடிய 10, மூன்றாவது இத்கும் மினன் நார், நரகத்தை விட்டு உரிமையிடக்கூடிய 10 என்று சொன்னால் இது அல்லாஹ்வின் மூலமாக அறிவிக்கப்பட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். மேலே ஓதிய ஆயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய நல்லடியார்களே அல்லாஹ் நபிக்கு சொல்றான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய ஆத்மாக்களுக்கு தங்களுக்கு தாமே அநியாயம் செய்து கொண்ட அவர்களை பற்றி கூறும் என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய அருளை ஆசையற்று விட வேண்டாம். அவனுடைய அருள் கிடைக்காது என்று நீங்கள் மனதிலே உறுதி கொள்ள வேண்டாம். உங்களுக்கு அது இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹு தஆலா உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். இந்த ஆயத்திலே ரஹ்மத்தை அல்லாஹ் முதலாவதாக சொல்லி இருக்கின்றான், மக்ஃபிரத்தை இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். முதலாவது அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருளை பற்றி நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம், அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹு தஆலா உங்களுடைய அனைத்து பாவங்களையும் சகல பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், இங்கே குஃப்ரான் மக்ஃபிரத்துடைய அவனுடைய சிஃபத்தை கஃபூரை முதலாவதாகவும் ரஹ்மத்துடைய ரஹீம் என்ற சிஃபத்தை இரண்டாவதாகவும் இங்கே சொல்லுகின்றான் அல்லாஹு தஆலா. ஆக இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டும், அல்லாஹு தஆலாவுடைய எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் எங்களுடைய தேவைகளை கேட்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே இருந்து ஒரு பலாய் முசீபத்தை நாங்கள் தட்டுவதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றோம் என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் முதலாக அந்த துஆவுக்கு முதலாக இஸ்திக்ஃபாருக்கு முதலாக அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத் எங்கள் மீது கிடைக்க வேண்டும். அந்த ரஹ்மத் எந்த நேரத்தில் எங்களுக்கு கிடைத்து விடுகின்றதோ அதற்கு பின்னால் நாங்கள் கேட்கும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், எங்களுடைய இஸ்திக்ஃபார்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், எங்களுடைய அனைத்து தேவைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். குர்ஆனிலே பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். சூரத்துல் கஹ்ஃபிலே அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய அந்த 7 அல்லது 8 6 அது பல கவுல்கள் இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், அதிலே சில மனிதர்களை தவிர அதோடைய எண்ணிக்கை யார் யார் எத்தனை பேர் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். ஆனால் கொஞ்சம் பேர் அறிந்து கொள்வார்கள், கொஞ்சம் பேருக்கு அது தெரியும். அது யார்? அல்லாஹ்வுடைய முகர்ரபீன்கள், அவர்களுக்கு அந்த எண்ணிக்கை தெரியும். அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் அந்த கிறிஸ்தவ மதத்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மதத்தை தழுவிய அந்த சில வாலிபர்கள் அந்த அரசனுடைய கொடுமை தாங்க முடியாமல் அவர்களை யார் யாரெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த இன்ஜீல் வேதத்தை அவர்கள் பின்பற்றினார்களோ அவர்களை எல்லாம் நெருப்பிலிட்டு கொலை செய்து கொண்டிருந்த நேரத்திலே இந்த வாலிபர்கள் தப்பி அவர்கள் எங்கே போகின்றார்கள்? அவர்கள் அந்த ஊரை விட்டும் போய் ஒரு மலை குகையிலே ஒதுங்குகின்றார்கள். குர்ஆனுடைய சம்பவம். அந்த நேரத்தில் அவர்களை ஒருவர் சொல்ல, ஃபஉ இலல் கஹ்ஃபி, நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்கள், அந்த குகையிலே இருக்கக்கூடிய அந்த குகையிலே நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் யன்ஷுர் லக்கும் ரப்புக்கும் மிர் ரஹ்மதிஹி, அந்த நேரத்தில் உங்களுடைய ரப்பு என்ன செய்வான்? உங்களுக்கு அவனுடைய ரஹ்மத்தை தருவான். யன்ஷுர் லக்கும் ரப்புக்கும் மிர் ரஹ்மதி, அந்த ரஹ்மத்திலிருந்து உங்களுக்கு தருவான். வயுஹய்யி லக்கும் மின் அம்ரிக்கும் மிர்ஃபகா, அந்த ரஹ்மத்தின் காரணமாக
அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தின் காரணமாக உங்களுக்கு உங்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு லேசை தருவான். ஆக உங்களுடைய கஷ்டம், அந்த அரசனுடைய கஷ்டம், கொடுங்கோல் கஷ்டம் இருக்கிறது, அதே நிலையிலிருந்து அதாவது தப்பிக்கொள்ள வேண்டும். அந்த குகையிலே ஒதுங்குங்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் லேசாக இருக்கும். எங்கே அவர்களுடைய அந்த அரசனுடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு கிடைப்பதற்கு முன்னால், அவர்கள் ஒதுங்கி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அங்கே கொடுக்கப்படுகின்றது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அங்கே குறிப்பிடப்படுகிறது. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் தெரியும். குர்ஆனிலே வரக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் தான். அவர்கள் பல காலங்கள் நோயினால் அவர்கள் பீடிக்கப்பட்டார்கள், நோயினால் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். சுமார் 18 வருடங்கள் என்று தஃசீருடைய உலமாக்கள் கூறுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ் தஆலா சோதித்து 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 அவர்கள் வெற்றி காணும் அளவுக்கு அவர்களை சோதித்தார். அந்த நேரத்தில் அவர்கள் அய்யூப் இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியல் துர், எனக்கு ஒரு துன்பம் தொட்டு விட்டது யா அல்லாஹ். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். நன்றாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகளிலே வரக்கூடிய சம்பவங்களிலே வரக்கூடிய விஷயத்தை எல்லாம் சொல்லி முடித்தது ஒதிக்ராலில் ஆபிதீன், வணக்கவாளர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, அவர்களுக்கு ஒரு நினைவூட்டுவதற்காக வேண்டி நாங்கள் சொல்லுகின்றோம். வணக்கம் செய்வதிலே அர்த்தமில்லை, அந்த வணக்கத்திலே நாங்கள் எவ்வாறு அந்த வணக்கத்தை ஈடுபடுத்த வேண்டும், அந்த வணக்கத்திலே எங்களுடைய உள்ளம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு பாடமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். சொல்லுங்க அய்யூப் இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியல் துர், எனக்கு ஒரு துன்பம் தொட்டு விட்டது என்று அய்யூப் அழைத்த நேரத்திலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? யா அல்லாஹ், எனக்கு இந்த துன்பத்தை நீக்கிவிடு என்று கேட்கவில்லை. யா அல்லாஹ், என்னுடைய இந்த நோயை நீக்கிவிடு என்று கேட்கவில்லை. யா அல்லாஹ், இந்த நோயிலே நான் கஷ்டப்படுகிறேன், இந்த கஷ்டத்தை விட்டும் என்னை நீக்கிவிடு என்று கேட்கவில்லை. அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகின்றான், வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அவர்களுடைய நோயை பற்றி, துன்பத்தை பற்றி அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கு துன்பம் தொட்டுவிட்ட நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தார்கள். எப்படி அழைத்தார்கள்? துஆ கேட்கவில்லை. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், கிருபை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் மிக கிருபையானனே என்று கேட்டார். அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவர்கள் முற்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அங்கே முற்படுத்துகிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவர்கள் கூறுகின்றார், ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின் வ ஆதைனாஹு அஹ்லஹு வ மிஸ்லஹும் மஅஹும். அடுத்ததாக ஒரு வார்த்தை அல்லாஹ் ரஹ்மத்தம் மின் இந்தினா, ரஹ்மத்தம் மின் இந்தினா. அவர்களுடைய அந்த துஆவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின், அவருக்கு இருந்த துன்பத்தை நாங்கள் அகற்றி வைத்தோம். வ ஆதைனாஹு அஹ்லஹு, அவருடைய குடும்பத்தை நாங்கள் திருப்பி கொடுத்தோம். வ மிஸ்லஹும் மஅஹும், அதே போன்று இன்னொரு பங்கையும், இன்னொரு குடும்பம், அவர்களால் செல்வங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டது, அந்த செல்வம் குடும்பம் எல்லாவற்றையும் நாங்கள் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தோம். மிர் ரஹ்மத்தின் ரஹ்மத்தன் மின் இந்தினா, எங்களிடத்திலே இருந்து அவர்களுக்கு நாங்கள் காட்டிய ஒரு அருளின் காரணமாக, ரஹ்மத்தின் காரணமாக நாங்கள் அவர்களுக்கு எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பி கொடுத்தோம். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளனே என்று மட்டும் அழைத்தார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், ரஹ்மத்தம் மின் இந்தினா, என்னை கிருபையாளன் என்று அளித்தானே, என்னிடத்திலே இருந்து ஒரு ரஹ்மத்தை தேடினானே, என்னுடைய ஒரு ரஹ்மத்தை தேடினானே. அந்த ரஹ்மத்து யார்? அந்த ரஹ்மத் எது? பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த ரஹ்மத் எது என்பதா. முன்னுண்டான நபிமார்கள் கேட்டதெல்லாம் ரஹ்மத்தை கேட்டார்கள், ரஹ்மத்தை கேட்டார்கள், ரஹ்மத்தை கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி கொண்டே வந்தார். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவம் தொடர்ந்து அதே சூராவிலே, சூரா அம்பியாவிலே அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய சம்பவங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்திலே வ இஸ்மாயில் வ இத்ரீஸ் வ தல் கிஃபில், இன்னும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பற்றிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு குல்லும் மினஸ் சாபிரீன், அவர்கள் அனைவர்களும் பொறுமையாளர்கள், அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட சோதனையிலே அவர்கள் வெற்றி கண்டார்கள், அனைத்து பேர்களும் அவர்கள் பொறுமையாளர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் அதற்கு அடுத்ததாக வஅத்கல்நாஹும் ஃபீ ரஹ்மத்தினா, வஅத்கல்நாஹும் ஃபீ ரஹ்மத்தினா. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம்,
இவர்கள் எல்லாம் சாபிர் வகுல்லும் மினஸ் சாபிரீன், அவர்கள் பொறுமையாளர்களாக இருந்தார்கள். அவர்களை அதுகல்னாஹும் ஃபீ ரஹ்மத்தினா, எங்களுடைய ரஹ்மத்திலே அவர்களை நுழைத்துக் கொண்டோம். இன்னஹும் மினஸ் சாலிஹீன், அவர்கள் சாலிஹீன்கள் தான், நல்லடியார்கள் தான். ரஹ்மத் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்லி 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 முதலாவதாக ஏன் இந்த ரமலானிலே மக்ஃபிரத்தை முற்படுத்த இயலுமே, அல்லது எத்துக்கும் நாரை முற்படுத்த இயலுமே, ஏன் அல்லாஹ் ரஹ்மத்தை முற்படுத்தினான்? அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் அன்பியாவிலே சொல்லக்கூடிய இந்த ரஹ்மத் என்ற வார்த்தையை எல்லா நபிமார்களுடைய சம்பவங்களையும் அவர் அப்படியே சொல்லிக்கொண்டே வந்து இவர்களுக்கு எங்களுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் இவரை கொடுத்தோம், எங்களுடைய ரஹ்மத்தின் காரணமாக இவரை நாங்கள் துன்பத்திலே இருந்து நீக்கினோம், எங்களுடைய ரஹ்மத்தின் காரணமாக இவர்களை சாலிஹீன்களாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், எங்களுடைய ரஹ்மத்தின் காரணமாக இவருடைய துஆவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்து 107வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அந்த ரஹ்மத் யார்? எந்த ரஹ்மத்தின் காரணமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நோயை நீக்கப்பட்டது? எந்த ரஹ்மத்தின் காரணமாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சாலிஹீன்களாக நாங்கள் சேர்த்துக் கொண்டோம்? எந்த ரஹ்மத்தின் காரணமாக அஸ்ஹாபுல் கஹ்ஃபிலே இருந்து அந்த குகையிலே இருந்து அவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பை கொடுத்தோம்? அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைப்பதற்கு முன்னுண்டான சம்பவங்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட்டது, அவர்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டது, அவர்களுக்கு தேவையானதெல்லாம் அல்லாஹ் கொடுத்ததெல்லாம் இங்கே சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த உலகத்தார் இந்த சகல அண்ட சராசரங்களுக்கும் ரஹ்மத்தாகவே தவிர உங்களை நாங்கள் அனுப்பவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த காரணம் அந்த நுபுவத்துடைய நூறானியத் அங்கே இருந்து வந்தது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இருந்து ஒவ்வொரு நபிமார்களையும் வந்து ஒவ்வொரு மோமினுடைய உள்ளத்திலேயும், ஒவ்வொரு மோமினுடைய இதயத்திலேயும், ஒவ்வொரு மோமினுடைய உடம்பிலேயும் அந்த நூரே முஹம்மதியாவின் ஒரு பகுதி இருப்பதன் காரணமாகத்தான் நாம் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு துளி இருக்கிறது, ஒரு துளி இருப்பதின் காரணமாகத்தான் இன்று நம்மிலே நாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வரக்கூடிய வேதனைகள் அது தட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இதையெல்லாம் சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் நான் கடைசியில் முதல் பத்தில் என்ன துஆ கேட்கிறோம்? அல்லாஹும்ம ரஹம்னா, அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். சூஃபியாக்கள் அர்த்தம் சொல்வார்கள், அல்லாஹும்ம ரஹம்னா, எங்களுக்கு ரஹ்மத் செய். எதை கொண்டு? பிரஹ்மதிக, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு. உன்னுடைய ரஹ்மத் யார்? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை நாங்கள் ரஹ்மத்தாகவே தவிர படைக்கவில்லை, அனுப்பவில்லை இந்த உலகத்தார். அந்த நபியை கொண்டு உன்னுடைய இந்த ரஹ்மத்தை எங்களுக்கு தாயனுக்கு. எதுவாக இருந்தாலும் சரி, கேள்வியாக இருந்தாலும் சரி, துஆவாக இருந்தாலும் சரி, அந்த நபியினுடைய ஒரு அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. நான் சொல்லவில்லை, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா வேறொரு இடத்திலே சொல்கின்றான். குர்ஆனிலே வேறொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அந்த நபியினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் முற்படுத்தி வைத்திருக்கிறான், முதல் பத்திலே ரஹ்மத்தை கேளுங்கள் அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஸ்பிரிட், அந்த நூறானியத்தை நீங்கள் முதலாவது எடுக்க வேண்டும் ரமலானுடைய முதல் பத்திலே. அதற்கு பிறகு அல்லாஹ் இடத்திலே மக்ஃபிரத்துக்கு வாருங்கள். யாருக்கும் முதல் படி இரண்டாவது படி இல்லாமல் ஒரே அடியாக நேரடியாக அல்லாஹ் இடத்திலே போக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் யாராவது ஒரு மனிதர் நான் அல்லாஹ் இடத்திலே நேரடியாக கேட்க முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் வெற்றி பெற முடியாது. குர்ஆனிலே தெளிவாக அல்லாஹ் சொல்லுகின்றான், இதுவரை ரஹ்மத் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்த அல்லாஹு தஆலா மறைமுகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லிக் கொண்டிருந்த அல்லாஹு தஆலா இப்பொழுது நேரடியாக சொல்லுகின்றான். தவறு செய்து விட்டால் என்ன செய்வேனும்? வலவ் அன்னஹும் இவ்வலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக. ரஹ்மத் என்று மறைமுகமாக சொல்லி அல்லாஹ் இப்பொழுது நேரடியாகவே சொல்லுகிறான். ஜாஊக, செகண்ட் பர்சன், முன்னிலை. அவர்கள் தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அங்கே சொல்லுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அந்த ஆயத்தை இந்த ஆயத்தோடு இணைத்து பார். வலவ் அன்னஹும் யظلموا அன்ஃபுஸஹும்
ஜாஊக. முதலாவது ரஹ்மத், என்னுடைய ரஹ்மத் நபியே உங்களிடத்தே வர வேண்டும். அது வந்ததற்கு பின்னால் ஃபஸ்தக்ஃபருல்லாஹ, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இந்த ஃபே இருக்குது அல்லவா, அரபு கிராமர் தெரிந்தவர்கள், அரபு நஹு தெரிந்தவர்கள் தெரியும், மாணவர்களுக்கு தெரியும். இந்த அத்துஃபுடைய ஒரு கண்டினியூவேஷன் வரக்கூடிய நேரத்திலே வாவைஸ் கொண்டு வ வ வ வ என்று சொல்லிக்கொண்டே வந்தால் அதிலே ஆர்டர் தேவையில்லை. ஆனால் ஃபா வந்தால் இதற்கு அடுத்ததாக அது வர வேண்டும் என்பது அந்த அந்த அரபு இலக்கண சட்டம். அதே நேரத்தில் சும்மா வரும் என்று சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் என்று அர்த்தம். வ ஃப சும்ம வந்தால் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் அர்த்தம். இந்த ஃபே எப்பொழுது வந்து விட்டதோ அந்த ஃபே என்று அந்த ஃபஸ்தக்ஃபர் என்று சொல்லக்கூடிய அது முன்னால் உள்ளதற்கு பிந்தித்தான் வர வேண்டும், முன்னால் வர முடியாது என்பது அரபு இலக்கண சட்டம். மாணவர்களுக்கு தெரியும், அரபு தெரிந்தவர்களுக்கு தெரியும். இங்கே அல்லாஹ் சொல்லுகின்றான், இவ்வலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக, உங்களிடத்திலே வந்து ஃபஸ்தக்ஃபருல்லாஹ, உங்களிடத்துல வந்த பிறகு அது ஹயாத்திலேயும் இருக்கலாம், உங்களுடைய விசாலுக்கு புறவும் இருக்கலாம். ஃபஸ்தக்ஃபருல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்தார். அது மட்டும் போதாது, நபியே உங்களிடத்திலே நீங்கள் ஹயாத்தோடு சரி அல்லது விசாலுக்கு பின்னால் உங்களுடைய ரௌதாவிலே வந்தும் சரி, அந்த இடத்திலே வந்து உங்களிடத்திலே அந்த விஷயங்களை சொல்லி அல்லாஹ் இடத்திலே அந்த இடத்திலே அவர்கள் இஸ்திக்ஃபார் கேட்டாலும் அடுத்ததாக அடுத்த கண்டிஷனை அல்லாஹ் சொல்றான், வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், அவர்களுக்கு இந்த ரசூலும் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். உங்களிடத்திலே வந்தால் மட்டும் போதாது, அல்லாஹ் இடத்துல உங்களுடைய ரவுதா ஷரீஃபுக்கு முன்னாலே இருந்து அஸ்தாஃபிருல்லாஹ் 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 என்று தஸ்பீஹ் 1000 அல்ல கோடி முறை சொன்னாலும் பரவாயில்லை, அந்த நபருக்காக வேண்டி ரசூல் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் ஜவாப், ஷர்த்துடைய ஜவாப் அங்கே வருகிறது, லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. உங்களிடத்திலே வர வேண்டும், 3 கண்டிஷன். உங்களிடத்திலே வர வேண்டும், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அவர்களுக்காக வேண்டி ரசூல் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இந்த 3ம் நடந்தால் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ்வை அவர்கள் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் அன்புடையவனாகவும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆகவே தான் அங்கே தன்னுடைய இஸ்திக்ஃபார், ஒரு அடியான் பாவம் செய்து விட்டாலும் தன்னிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வதற்கு முன்னால் என்னுடைய ரஹ்மத்திடத்திலே வர வேண்டும். வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், என்னுடைய ரஹ்மத்திடத்திலே அவர்கள் வர வேண்டும். வந்து அந்த ரஹ்மத்துடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு பின்னால் என்னிடத்திலே துஆ கேட்க வேண்டும். என்னிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்தாலும் அந்த ரஹ்மத் அந்த பாவியை பொருந்திக் கொள்ள வேண்டும். வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், கேட்டால் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. இதுதான் முதல் பத்தினுடைய ரஹ்மத்துடைய காரணம். முதல் பத்தை ரஹ்மத்தாக ஆக்கப்பட்டதுடைய ரகசியம், ஆரிஃபீன்கள் சொல்லக்கூடிய விளக்கத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ரகசியம் அதுதான். அடுத்ததாக அல்லாஹு தஆலா, அதனால் தான் நாங்கள் என்ன செய்கின்றோம், 2ஆம் பத்திலே நாங்கள் ஓதக்கூடிய அல்லாஹும்ம ஃகிஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா என்று அடுத்த 2ஆம் பத்துக்கு போவதற்கு முன்னால் எங்களுடைய பாவங்களை நாங்கள் 2ஆம் பத்திலே கேட்பதற்கு முன்னால் முதலாவதாக நாங்கள் கேட்கின்றோம், அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு. அல்லாஹ் சொன்னான், என்னுடைய ரஹ்மத், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நாங்கள் கேட்கிறோம். எல்லா நபிமார்களுடைய முதுகன் தண்டிலேயும் இருந்த அந்த நூரை முஹம்மதியாவின் ஒளியின் காரணமாக அவர்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டது, அவர்களுடைய கஷ்டங்கள் நீக்கப்பட்டது, அனைத்தும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே வந்தது. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று அல்லாஹ் அந்த முதல் பத்திலே நீங்கள் அந்த ரசூலுடைய, என்னுடைய மஹ்பூபுடைய அந்த ரஹ்மத்துடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அடுத்த ஸ்டெப், அடுத்ததாக நீங்கள் வரக்கூடியது இஸ்திக்ஃபார், மக்ஃபிரத். அந்த மக்ஃபிரத்துக்கு நீங்கள் வந்து விடுகிறீர்கள் சொன்னால் அந்த இடத்திலே நாங்கள் என்ன கேட்கிறோம், துஆவை கேட்கின்றோம். இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் என்று சொல்லிவிட்டு ஒரு இடத்திலே கூறுகிறான். மேலே ஆயத்திலே அல்லாஹு தஆலா யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு அந்த ஆயத்திலே தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு மின் கப்லி அன் யாத்தியக்குமுல் அஸாப் இத்கும் மினன் நார். வ அனீபு
இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பளிடத்திலே நீங்கள் ஒதுங்குங்கள், சேருங்கள். வஸ்லிமு லஹு மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாப், உங்களுக்கு வேதனை வந்து விடுவதற்கு முன்னால் அவனுக்கே நீங்கள் முற்றிலும் சரண்டர் ஆகுங்கள், உங்களை அப்படியே நீங்கள் அர்ப்பணித்து விடுங்கள். என்றா சும்மலா துன்சரூன், அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யப்பட மாட்டீர்கள், உங்களுக்கு உதவி செய்யப்பட மாட்டாது. ஆக முதலாவது ரஹ்மத், இரண்டாவது மக்ஃபிரத், ரெண்டையும் எடுத்துக்கொண்டு அங்கே இத்தகமினாருக்காக வேண்டி நீங்கள் போகணும். நரகத்துடைய விடுதலைக்காக வேண்டி கடைசியில் தேடுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தும் என்று சொல்லிவிட்டு அடுத்த இன்னொரு ஆயத்திலே சூரா ஆல இம்ரானிலே சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், உங்களுடைய மக்ஃபிரத், அந்த மக்ஃபிரத்தினாலே நீங்கள் விரைந்து வாருங்கள். வ ஜன்னத்தின், சொர்க்கத்தின் அளவிலேயும் ரஹமத்தையும் மக்ஃபிரத்தையும் நீங்கள் எடுத்துவிட்டால் உங்களுக்கு சுவர்க்கம் கிடைத்து விட்டது. சுவர்க்கம் கிடைத்து விட்டால் நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள். ஐதகும் மினன்னார் அதீகும் மினன்னார், நீங்கள் நரகத்தை விட்டும் உரிமையிடப்பட்டவர்கள், சுவர்க்கவாதிகள். அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த சுவர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்கிறான், அது யாருக்காக தெரியுமா? உஇத்தத் லில் முத்தகீன், உஇத்தத் லில் முத்தகீன் அர்லுஹஸ் ஸமாவாத் வல் அர்த். அந்த சொர்க்கத்துடைய அளவு தெரியுமா? பூமி வானங்களுடைய அளவை விட மிக பெரியது. அர்லுன்னா அந்த அதுக்கு ஒரு அது ஸ்பெசிஃபைடு ஸ்பேஸ் சொல்லல, எவ்வளோன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய உபமானங்களில் சொல்லி அவன் சொல்ல, வானங்கள் பூமியுடைய அளவு அந்த சொர்க்கத்துடைய அளவு. அது யாருக்காக? உஇத்தத் லில் முத்தகீன், தக்வா உடையவர்களாக முத்தகீன்களுக்காக வேண்டி அது அங்கே தயார்படுத்தப்பட்டது. எனவே எந்த ஒரு மனிதன் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் எத்தகுமினார் என்ற அந்த உறுதியையும் பெற்று உறுதிமானத்தையும் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அவன் சொர்க்கவாதி, அவன் தக்வா உடையவனாக ஆகிவிடுகின்றான், அவன் தக்வா உடையவனாக ஆகிவிடுகின்றான். அதைத்தான் அல்லாஹு தஆலா அங்கே சொல்லி எங்களுக்கு காட்டிக்கூடிய நேரத்தில், அந்த கடைசி நேரத்திலையும் கூட, கடைசி பத்திலையும் கூட நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த கடைசி பத்திலே நாங்கள் கேட்கக்கூடிய துஆவிலே என்ன கேட்கின்றோம்? அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் ஃபضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلامة ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار اللهم اعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار, ரஹ்மத் மக்ஃபிரத் எல்லாம் கிடைத்து விட்டதற்கு பின்னால் கேட்கிறோம் நாங்கள், யா அல்லாஹ் எங்களை நரகத்தை விட்டு உரிமையிடுவாயாக, வஅத்கில்னல் ஜன்னah, இன்னும் எங்களை சொர்க்கத்திலே நுழைய வைப்பாயாக, சொர்க்கவாதிகளாக எங்களை ஆக்குவாயாக என்ற துஆவை நாங்கள் கேட்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த சொர்க்கம் யாருக்கு? உஇத்தத் லில் முத்தகீன், அது தக்வா உடையவர்களுக்கு முத்தகீன்களுக்காக அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த நேரத்திலே இப்பொழுது கடைசியாக நாங்கள் ஒரு ஆயத்தை மட்டும் பார்ப்போம். கடைசியாக ஒரு ஆயத்துடைய அர்த்தத்தையும் விளக்கத்தையும் இவ்வளவு நேரம் நாம் கேட்ட இந்த முந்திய விளக்கங்களையும் நாங்கள் ஒன்று சேர்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ஏன் எங்களுக்கு நோன்பை கடமையாக்கினான், அல்லாஹ் ஏன் எங்களுக்கு நோன்பை கடமையாக்கினான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுண்டான கூட்டத்தினர்கள் மீது, கௌம்கள் மீது நோன்பை நாங்கள் கட்டாயமாக்கியதை போன்று உங்கள் மீதும் ஈமான் கொண்ட மக்களே நாங்கள் நோன்பை கடமையாக்கியிருக்கிறேன். குத்திப அலை கடமையாக்கப்பட்டிருக்கிறது, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுண்டான கௌம்களுக்கும் ஒவ்வொரு வேறு வேறு காலங்களில் நான் நோன்பை கடமையாக்கியிருந்தேன். எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆகுவதற்காக, முத்தகீன்களாக ஆகுவதற்காக வேண்டி உங்களுக்கு நோன்பை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நோன்பின் மூலமாக எந்த ஒரு மனிதன் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் எத்தகுமினாரையும் பெற்று ஒரு தக்வாவுடைய ஒரு முத்தகியுடைய அந்த லிஸ்டிலே நுழையவில்லையோ அந்த நோன்பை கொண்டு அவனுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. அந்த நோன்பினால் தக்வா அவனுக்கு வரவில்லை என்று சொன்னால் அந்த நோன்பிலே எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஆக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பார்க்கிறோம், நோன்பை எடுக்கின்றோம், நோன்பு வருகின்றது, ரமலான் வருகின்றோம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்ற துஆவை ஓதுகின்றோம்.
ரஜபிலையும் ஷாபான்லையும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, ரமலான் அடைய செய்வாயாக. ரமலானை அடைகிறோம். அடைந்ததுக்கு பின்னால் அந்த ரமலானை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எந்த முறையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலாவும் கட்டளையிட்டிருக்கால் அந்த முறையை நாங்கள் பயன்படுத்துகின்றோமா? இல்லை. ஏன்? அதோடைய தாத்பரியம், அதோடைய ரகசியம் எங்களுக்கு தெரியவில்லை. அதோடைய ரகசியம் எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் நினைக்கிறோம் சாதாரணமாக ஃபஜ்ருடைய நேரத்திலே இருந்து குரூபுடைய நேரம், மகரிபுடைய நேரம் வரைக்கும் சாப்பிடாமலும் நீரருந்தாமலும் ஏதும் ஒன்று செய்யாமலும் எங்களுடைய வயிற்றை காய போடுவதுதான் நோன்பெண். அதல்ல நோன்பு, அதுவல்ல நோன்பு. அதை கொண்டு அல்லாஹுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். நீங்கள் பசித்திருப்பதில் தாகித்திருப்பதிலே கொண்டு அல்லாஹுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி, உங்களை புடம் போடுவதற்காக, உங்களை சுத்தப்படுத்துவதற்காக, நீங்கள் பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள், ஃபாசிக்காக இருக்கக்கூடியவர்கள், ஃபாஜிர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களை முத்தகியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நேரத்திலே தக்வாவுடையவர்களாக மாறிவிடுவோம் என்று சொன்னால் உஇத்தத்தில் முத்தகீன், தக்வாவுடையவர்களாக அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட சொர்க்கத்துக்கு உரியவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே யா அல்லாஹ், எதிர்வரக்கூடிய ரமலானை நாங்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், எதுவரை எங்களை இந்த ரஜபுடைய கடைசி வரையிலும், யா அல்லாஹ் ஷாபானுடைய கடைசி வரையிலும் எங்களை நீ பரக்கத்து செய்து நன்மையாக வைத்திருந்தாயோ, யா அல்லாஹ் எங்களுக்கு அந்த ரமலானையும் என்ன அதை எத்திக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தருள்வாயா. யா அல்லாஹ், அந்த ரமலானை எத்திக்கொண்டு யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் நல்லடியார்களாக முத்தகீன்களாக நீ ஏற்றுக்கொண்டாயோ, யா அல்லாஹ் அவர்களுடைய பட்டியலில் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், அந்த ரமலானை யாரெல்லாம் வீணாக்கி உன்னுடைய கோபத்துக்கும் உன்னுடைய லானத்துக்கும் ஆளானார்களோ, யா அல்லாஹ் அவர்கள் அந்த கூட்டத்தினர்களை விட்டு நீ எங்களை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய ரசூல் சொன்னதை போன்று முதலாம் பத்தாகி அந்த ரஹ்மத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும், இரண்டாம் பத்திலே மகஃபிரத்தை பெற்றுக்கொள்வதற்கும், மூன்றாம் பத்திலே யா அல்லாஹ் இத்கும் மினன்னார் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலையை பெற்று சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆகுவதற்கு யா அல்லாஹ் நீ எங்களுக்கு அருள் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லிமான ஆண்களுக்கு பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் முஸ்லிம்களை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய உடைமைகளை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் துன்புறுத்தப்படுகின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய உயிர்களும் உடைமைகளும் எங்கெங்கெல்லாம் கொள்ளையடிக்கப்படுகின்றதோ, அநியாயமாக பறிக்கப்படுகின்றதோ, யா அல்லாஹ் அதுக்கு அனைத்துக்கும் நீயே உரிமையாளனாக இருக்கிறாய். யா அல்லாஹ் அதனை பறிக்கக்கூடியவர்களுக்கும் அதனை அழிக்கக்கூடியவர்களுக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய கலா கதிரிலே ஹிதாயத்து நசீப் இருக்கும் என்று சொன்னால் யா அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களை அழிக்க வேண்டும். முஸ்லிம்கள் மூமின்களை அழிக்கிறார்கள், எனவே என்னுடைய நாட்டம் அவர்கள் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் யா அல்லாஹ் அவர்களை அழித்து விடுவாயாக. அவர்களுடைய கூட்டத்தை சிதறடித்து விடுவாயாக. யா அல்லாஹ் இன்று நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல இந்த உலகத்திலேயும் கூட முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ரமலானின் பரக்கத்தினால் யா அல்லாஹ் முஸ்லிம்கள் அனைவர்களையும் பாதுகாத்து நம் அனைவருக்கும் யா அல்லாஹ் ஈமான் சலாமத்தோடு எங்களுடைய சக்கராத்துடைய வேலையை முடித்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.